தாஜ்மஹாலின் வண்ணம் மாறக்கூடும் பெண்ணே, மின்னும் உந்தன் கண்ணம் இன்னும் வண்ணம் கூடுதே. நிறமுள்ள மலர்கள் சோலைக்கு பெருமை, நீயுள்ள ஊரில் வசிப்பது பெருமை. 100 கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே, ஆனால் கண்ணி உங்கள் கண்கள் மட்டும் காணவில்லையே. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச, என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச, என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது. சரலது கண்ணோர ஊறி வர ஒன்ன நினைச்ச, நான் ஒன்ன நினைச்ச, எந்த பூர்வ ஜன்ம புண்ணியமா ஒன்ன அடைஞ்சேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 2வது நாளாக நொங்கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு நொங்கு நல்லா செழிப்பாக வெட்டியிருக்கோம். இன்னைக்கு நொங்குலேயே நாங்கள் குளிக்க போகிறோம். நொங்குனாலே நாங்கள் தான், நொங்கு இல்லைனாலும் அந்த இடத்துல நாங்கள் இல்லை. நொங்கு குடிக்க அளப்பறையில் வரது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடவோடும் பலகாரு வீணாடம்பரம் பாரு, சொர்க்கம் நாங்கள் நொங்கு சர்பத்து போட்டாச்சு, இனிமேல் குடிக்க போகிறோம். நூற போல வருமா வாழ்க்கை ஒரு வானம் போல, உறவு அதில் மேகம் போல, நட்பு மட்டும் சூரியன் போல, நண்பன் வாழ்க. பெற்றவர்கள் அறிந்ததை விடவும் மற்றவர்கள் தெரிந்ததை விடவும் முற்றும் என்னை புரிந்தது நட்பு. நட்பு வாழ்க. ஆணும் பெண்ணும் பெண்ணும் ஆணும் காக்கும் கற்பு நல்ல நட்பு. என்னை மனுஷி என்ற முதல் மனிதன் நீ. என்னை மனிதன் என்ற முதல் மனிதன். விட்டு போயிடாத கிருஷ்ணா, விட்டு போயிடாத கிளி வாழும் வீரத்தை மனதோடு தந்திடுமே காதல்தான். இது போகும் வழியோ வெற்று பாதை, திரும்பும் வழியோ வெற்றி பாதை, விரும்பிய இதயத்தை அடைந்திடும் பயணம் இது. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது, ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்காது. மலையேறும் எறும்பின் கால்கள் வெயிலை மிதித்து உடையாது,
மனதோடு காதல் வந்தால் மனிதா தடையேது பேரம் பேசினிய முடியலல்ல சார் முள்ளால தான் எடுக்கணும். சார் நான் தான் உங்க பொண்ணு சேஃப். வாலிபாய் செத்துட்டான். பேட் லக் என்னன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் கோவிந்தும் செத்துட்டார் சார். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஒன்ன முழுசாக முத்தமிட வேணும். உன்னை முழம் போட்டு அள்ளிக்கொள்ள வேணும். என் குல வாழையே இலை போடவா ஏதின்னும் தாமதம். அடி மீனா பொண்ணு மாசியில் போட்டா மாறா பொண்ணு. ஏ கண்ணாடி வளவி போட்டு பொங்காலுக்கு கொலுசு போட்டு உன்னோட உடம்பெல்லாம் பொன்னால நான் போட்டுறேன். என்னோட நீ வாடி ராசாத்தி. என்னோட தகப்பன் சொல்ல நான் கொன்னாலும் ஒதுக்க மாட்டேன். யாருக்கும் தெரியாம உன்னோட நான் வந்தாக்கா மானம் கெடும், நான் வரமாட்டேன். ஏன் கண்ணா மதிக்கிறேன் பொன்னா இழைக்கிறேன். சொன்ன கேளு என்னோட பேச்சு. நல்லாவே பேசுற என்ன நீ ஏய்க்கிற, உன் பேச்சுல நான் விழ மாட்டேன். ஐயோ கஞ்சி குடிக்கல கண்ணு மூடி தூங்கல கட்டழகி நினப்பு போகல. ஏன் நெஞ்சு பொறுக்கல, நேசம் மறக்கல, உன்னை விட்டு வேற தேடல. 10 ரூபாய் லவுக்கு துணி பத்த வைக்கிற பதற வைக்கிறியே இது முருதானா? ஒத்த பார்வை நெஞ்சுக்குள்ள ஊசி நூலும் கோர்க்குதடி. தெத்து பல்லு சிரிப்பிலெல்லாம் 10 நிலவு தெருக்குதடி. தை தைன்னு ஆடிக்கிட்டு உன்னோட நானும் வர, நை நைன்னு பேசிக்கிட்டு உன் கூட சேர்ந்து வர. இந்த ஆட்டம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? அதுதான் மேகம் கூடலும் சின்னமும் போடலாம். ஒவ்வொரு மணியிலும் கூடலாம். ஆயிரம் தடை தாண்டிய உன்னை பாதுகாப்பேன் நானே நானே. உயிரே என் உயிரே உனக்காக நான் இருப்பேன். அடி நீயும் நானும் சேர்ந்திருக்கும் காதல் தாண்டி புதுசு. அந்த சாமந்தி பூவில் நான் என்ன ஊத்துக்கு மாமா, மனசு ஆசையினால ஊஞ்சல் ஆடுது மாமா. மலரும் தாவணி பூவில் தேனை எடுத்துக்க மாமா. இது எங்க வண்டி? அங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், பைஸ் போவோம்.
இந்த கௌசிக் வந்தா 25 வருஷமா நீ ஏண்டா திரும்பி வரல? 25 வருஷமா என்ன எதுக்குடா நீ கூப்பிடல? ஆமா, கூப்பிட்டு இருக்கணும். எங்கடா போய் தொலைஞ்ச? பேர் சம்பாதிக்க போயிருந்தேன். அந்த போலீஸ்காரனை ஏன்டா அடிச்ச? யாரையாவது அடிச்சா போலீஸ் தேடி வருவாங்க. ஆனா போலீஸே அடிச்சா உங்களை மாதிரி டானுங்க தேடி வருவாங்க. என்னதான்டா வேணும் உனக்கு? இந்த உலகம் எங்கடா போற? டேய், இதெல்லாம் நம்ம சங்க செட்டு இல்லடா. இனிமே சங்கமே இல்லடா.
தாண்டி தூரத்தில் புகையில மனசு தள்ளாடி போச்சுதடே. நதி வாழும் மீன் கூட ஒரு நாளில் கடலை சேர்ந்திடுமே. மீனே கடலாக அழைக்கின்றேன். தாவம் பூவும் நானே. பூவின் தாகம் நீதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்ணிலா கபடிக்குழு படம் பார்த்துருக்கீங்க. சூரிய 50 பரோட்டா தான் சாப்பிட்டேன்னு சொல்லி நீங்கள் வீடியோ விட்டுருக்காங்க. 50 பரோட்டா சாப்பிடல, 13 பரோட்டா தான் சாப்பிட்டாங்க. நான் இருந்து சேலஞ்ச் பண்ணி 13 பரோட்டா சாப்பிட போகிறேன். வீடியோ பாருங்கள். வெண்ணிலா கபடிக்குள்ள அந்த பரோட்டா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உண்மையாக எத்தனை பரோட்டா சாப்பிட்டீங்க? ஒரு 13 பரோட்டா சாப்பிட்டுருப்பேன். அதில் நம்ம 13 பரோட்டா சாப்பிட்டு எனக்கு காலையிலேருந்து சாப்பிடாமே இருந்து டேரக்டர் சொல்லிட்டாரு, இவனுக்கு எதுவுமே கொடுக்காதீங்க, டீயை கூட நிறையா கொடுக்காதீங்க அப்படின்ட்டாரு. ஷூட்டிங்கில் நடிக்கத்தானே போகிறேன், எதுக்கு நமக்கு சாப்பாடே கொடுக்கூடாதுன்னு சொல்கிறான்னு தோணுச்சு. அந்த சீன் நைட்டு 10 மணிக்கு எடுத்தாங்க. அப்போ சாப்பிட்றப்ப கொமட்டிக்கிட்டே வரும்ல யாராக இருந்தாலும். ஏன்னா 13 பரோட்டா சாப்பிட்டு ஊடால 2 பரோட்டா பின்னாடி தூக்கி போட்டு அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கொன்னே விடுவேன், ஏமாத்தினா ஒன்மொரு போயிட்டு இருக்கும் பார்த்துக்க அப்படின்ட்டார் டேரக்டர். ஒரு 13 பரோட்டா சாப்பிட்டு அந்த டேக் ஓகே ஆச்சு. அதுக்கப்புறம் தான் டேரக்டர் இன்னொரு நாள் சொன்னார், இல்லைடா சூர்யா அது ஆக்டிங் தான் இல்லைன்னு சொல்லலை, நீ ஏதாவது சாப்பிட்டேன்னா நீ வேணுக்கு கம்பல் பண்ணி சாப்பிட்றது ஒரு ஃபேஸ் காட்டி கொடுத்துரும், என்ன கேமராவில் தெரிஞ்சிடும். உள்ள ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றப்ப நம்ம நடிக்கிறோம், ஆனால் அது எனக்கு தெரிஞ்சிடும். அது உள்ள வயிறு காலியாக இருந்துச்சுன்னா ஒன்று அறியாமல் வேம அப்படின்ற மாதிரி சொன்னார். சரியா உண்மை. ஒரேடியாக 13 பரோட்டா தின்னாச்சு. இதை மாதிரி நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. இல்லையா சாரி, நான் ஃபாரின் மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ லோக்கல், உன் ஸ்டேட்டஸ் பத்தாதுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு தினூண்டு விஷயத்துக்கு இந்த ஆட்டம் ஆடுற. என்ன எல்லாரும் முன்னாடி பிலிம் காட்டுறியா? தட்டு வண்டி கட்டிக்கிட்டு போற மாப்பிள்ள என்னை ஏத்தி கொண்டு விட்டுருங்க எங்க வீட்டுல. ஒத்தையில போக மாட்டேன் இந்த காட்டுல, நீ நம்பிக்கையும் வைக்க மாட்டேன் உங்க பேச்சுல. பருத்தி வீரன் முத்தலை. உனக்கு விழுக போகுது. என்ன பாக்குற? அந்த பிள்ளை பேர்ல தான் அழகு, நீ ஆளே அழகுல. மகராசே அழகால மனசெல்லாம். நீங்க என்ன உயிரோட விட்டா நான் உங்களை உயிரோட விடுறேன். என்ன கத்தி காட்டுற? சுத்தி ஆளுங்க இருக்காங்க தெரியும்ல. சத்தம் போட்டீங்க இறங்கிடுவேன். அப்புறம் ஆளுங்க வந்து என்ன பண்ண போறாங்க? ஏண்டா இத வச்சுக்கிட்டா என்கிட்ட அடி வாங்கின? ஒரு கோபத்துல எடுத்து போட்டிருந்தேன்னா தோணுச்சு. சரி, எதிர்காலத்துல ஏதாவது செய்வீங்கன்னு தான். நான் ஊக்கடிக்க போனான்னு சொன்னலடா. அவன் வார்த்தையை மீறி கடந்துட்டு போனதால முதல் தடவையா ராஜன் அவன் பசங்க மேல கோவப்பட்டான். தலைவர் செத்த சோகத்துல ஊரே குச்சினுக்குது. சாரம் தானே ஓடுது, நல்ல சரக்கு இல்லாத ஜனம் அலையுது. அதான் ஒரு வாட்டி இறக்குனா நல்லா மூஞ்சி பிடிச்சி சேஃப்டியா இல்லான்னு முத்தண்ணா சொன்னார். சொன்னா செஞ்சிருக்கீங்க. நீங்க படிக்கிற புள்ள ஸ்டேஷன்ல எடுத்து போய் உரசல் வந்துக்கிறீங்க. ஒத்தாந்தால் என்ன தூக்குறதுக்கு தான் உங்களை ஊக்கடிக்க அனுப்பிச்சுட்டு தடியான போய் பின்னடிச்சு விடுக்கிறான். தேர்ந்துக்கிறானுங்கண்ணா. மாட்டினா பழைய கேஸ் இல்லாத புட்டாப்ல வர போட்டோனுங்கண்ணா. இந்த பேசி கேஸ் இல்லாத முச்சு விடணா. அண்ணன் இல்லாத ஊக்கடிக்க போன்னு தோணுச்சுல, போங்க போய் நீங்களே பேசி முடிச்சுங்க. அப்போ நாங்க எல்லாம் தனியா தொழில் பண்ணவே கூடாதா? நீங்க தனியா போய் கொடுங்கதான் இவ்வளவு தூரத்துக்கு வந்து நிக்குது. பண்ணா கரெக்டா பண்ணுடா. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் நானே செட் பண்ணி கொடுத்துருல. ரொம்ப நாளா காத்து தாங்கிறோம், ஒண்ணுமே நடக்கல. எங்களுக்கு குரல ஏத்துற போ
நான் கூட போவே இல்லைண்ணா. என்ன ஏன்னா நீ ஓடான்ற தெரிய சேல நீ தூக்கி கட்டுற வேலை நான் கண்ணு முழிச்சு காத்திருப்பேன் கழுத்து கட்டில் மேல இஞ்சி மரப்பா எடுப்ப பார்த்து கசங்கி போனேண்டி ஈரவ தட்டில சூடு பரப்பி இஸ்திரி போடேண்டி லவ் தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? போய் குப்பையில போடுவோம் லவ். பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப, அந்த வரிசையில் நானும் இப்ப கடைசியில் நின்னேன். ஆமா லவ்னு தான் தோணுச்சு. அவ கைய விட்டு தாம் போயாச்சு, கண்ணு ரெண்டுமே பொய்யாச்சு. காதல் என்பது வீண் பேச்சு, மனம் ஒன்னாலே புண்ணா போச்சு. நீ சொன்ன இந்த மிருகம் என்ன பார்த்து சிரிச்சதும் கிடையாது, நடிச்சதும் கிடையாது. காதல் பாத கல்லு முள்ளுடா, அத கடந்து போன ஆளே இல்லடா. பொண்ணுங்கள நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஜீன்ஸ் பேண்ட்ல சுத்தவங்களும் நல்லவங்களும் இல்லை, சுடிதாரில் சுத்தவங்களும் நல்லவங்களும் இல்லை. காதல ஏமாத்தவரு அவளை மட்டும் தான் கொல்லுவேன். நிறைமாத நிலவே வாவா, நடை போடு மெதுவா மெதுவா, அழகேவும் பாடு அறிவே நம்மா. மசக்கைகள் மயக்கம் கொண்டு படிசாயும் வாழை களி துள்ளிய காளிதன் காலில் தங்க பொன் சிலம்பு, துடி கொட்டிய பானந்த பாட்டில் அம்மே நீ அடங்கு. கரிங்காலி அல்ல கொடுங்கல்லூரு வாழன பெண்ணாளு, கொடுவாள் எடுத்து சுடுதாரி கச்சோரையில் நீராடு. எரிவெற்றிய மற்ற முழகோ பெண்ணே நின் மனசு, ஜட கட்டிய கார் முடிக்கந்தினி முல்லப்பூ மலரு. மெத்தைக்கு மேல உன்னோட சேல எங்கையில் சேர்க்கும் வேலை என்ன நினைச்ச? எப்போதும் போல உன்னோட வேலை ஆரம்பமாச்சுதுன்னு நானும் நினைச்சேன். நீ உள்காயத்தை பாக்குறப்போ என்ன நினைச்ச? நீ நகம் வெட்ட வேணும்னு சொல்ல நினைச்சேன். நாம் ஒன்னோடு ஒன்னாகும் நேரத்தில் உன் பூந்தேகம் தாங்கும். வேற என்னடா சொல்ற? எங்க பீரியட் தூக்கி உங்ககிட்ட கொடுக்க சொல்றியா? நேத்து பஞ்சாயத்துல பிரச்சனைக்கு நீ செஞ்சிருக்கணும். என்னயா நீங்க எங்க சாவல கலவானதுக்காண்டி நாங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யறீங்க. ஏற்கனவே அண்ணன் உங்க கூட சண்டை விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம அடிச்சுக்கிட்டோம்னா அப்புறம் எப்பவுமே சாவ சண்டை விட முடியாம போயிரும்ல. உனக்கு தெரியாதா? போங்க போங்க மாப்பிள்ள பரத், நீங்க திருமணபுரத்துக்கு போயிருக்கீங்க. அங்க தற்போது மழை நிலவரம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லலாமா? அது புயல் ஒன்றும் வண்ணந்தரையில் உருவாயிருக்குங்க சார். அது எப்படியும் கடற்கைக்கு 2 நாள் ஆகும். திருமணபுரத்து வரைக்கும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க.
எப்படியும் 2 நாள் ஆகும்னு சொல்லியிருக்கிறதுனால மக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம். நம்மளுக்கு ஏதோ தேவையான பொருள் எதுவும் வாங்கினாலும் ஏடிபி வாழால இருந்து பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா எதுனாலும் உங்களுக்கு எந்த ஆக்சிடென்ட்னாலும் ஏடிபி வாழா எடுத்துக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை வருமே செல்லோ செல்லோ நனஞ்சடாக்க செல்லோ செல்லோ ஜரம் வருமே செல்லோ செல்லோ துடிச்சு போவே செல்லோ செல்லோ வெயில் பட்டா செல்லோ செல்லோ கருத்துடுவேன் செல்லோ செல்லோ கொடை எடுத்து செல்லோ செல்லோ கூட வருவேன் செல்லோ செல்லோ ஏன் செல்லோ எனக்கு நீதான் செல்லோ உனக்கு நான் தான் செல்லோ எனக்கு நீதான் எல்லாருக்கும் அச்சோ 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 முள்ள மச்சமெல்லாம் பத்திக்கிச்சோ அதீத பத்திக்கிட்டு சிக்கிக்கிச்சோ உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட அடிக்குது காசிமேட்டு காத்தடிக்குது என்பது போன்ற பயங்கரமான காற்று. ரீல் தானடா இது, ரீல் இல்ல ரியல். கொஞ்சமாட்டேன்னு சொன்னவளே கொஞ்சி கொஞ்சி போறிய சின்னவளே, அடியே கொஞ்சமாட்டேன்னு சொன்னவளே கொஞ்சி கொஞ்சி போறிய சின்னவளே. பாத்தி எத்தனை விக்கெட் அவுட்டு? எனக்கு வந்த நியூஸ் படி 2 விக்கெட் அவுட்டு, 2 ரிட்டையர்டு ஹட்டு. இதுக்கு மேலே அந்த பசங்களோட தான் சுத்துறேன்னு சொல்லி அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கோயேன், டெய்லி 4 விக்கெட் விடும். இது வரைக்கும் என்னை தொட்டவன் யாரையும் நான் மன்னிச்சு விட்டதே இல்லை. முறையாக உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். ஒழுங்கு மரியாதை நீ பார்த்துருந்த வேலையை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு ஊரை பார்த்து ஓடி போயிடு. இல்லைன்னா இன்னைக்கு தப்பிச்சவன் நாளைக்கு சாவான், நாளைக்கு தப்பிச்சவன் நாளானைக்கு சாவான், அப்புறம் சாவான், அப்புறம் சாவான், அப்புறம் செத்துட்டே இருப்பானுங்க. நான் ராணிங்களா? மகாராணி. இரவே இல்லை கண்டேன் உன் விழிகளில் கிழக்கு திசை, இனி பிரிவே இல்லை அன்பே உன் புலரலும் எனக்கு இசை. சுருக்கு பையில்
போடு. அப்போ ஒரு 200 ரூபா வச்சுக்கலாமா? எம்முட்டு வேணாலும் வச்சுக்க. இந்தா வெட்டி விடு. போட அண்ணனுக்கு டொருனா வாங்கிட்டு வாடா. ஜேஸ்ட் குடிக்கிறான் தம்பாலான்னு அப்படின்னு சொல்ற? சரிடா. 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? டக்ளஸ்னே கலர் வேணும்டா வாங்கிட்டு போனே. வீரே சொல்லி வைடா. அண்ணன் ஜெயிச்சிட்டு வந்துறேன். கொஞ்சம் போடுறா அம்பி. இந்த ஓடியாந்துருவேன். இப்ப வந்துருவேன். அட கையிலே அடிச்சிருக்க. முடிஞ்சு. ஏனே கலர் வேணும்டா வாங்கிட்டு போனே. சன்ன சன்ன நீ விளையாடுனே. விட்டதை பிடிக்கணும். இந்த ஆட்டைக்கு 500 போடியா. இமகள் மூடாமல் கொஞ்சம் பார்வை பார்க்கறியே. அஞ்சு நொழியில் நெஞ்சு குழியில் என்ன முதுக்கிறியே. உடம்பெல்லாம் மச்சக்காரி உசுபேத்தும் கட்சிக்காரி இளமான முட்டக்காரி மோசக்காரி. உடம்பெல்லாம் மச்சக்கார உசுபேத்தும் கட்சிக்கார. தேஜா, அந்த கன்னடா லிங்க் பவுடர் மட்டும் தான் லைன்ல. என்ன சொல்லட்டும்? ஒன்றும் இல்லை தேஜா, சும்மா கைமாத்தி விட்டா போது. கோடி ரூபாய் ஓடி வரும். ஓடி வரும் ஓடி வரும். என்ன படிச்சிருக்க? 3ஆம் கிளாஸ். இந்த கேங்கிலேயே ரொம்ப படிச்சிருக்கன்ற திமிரில் பேசாத. அந்த டிஜிபி கெடுபிடி ஜாஸ்தியா இருக்கு. இதுக்கு அந்த மூலக்கார தான் சரி. போய் அந்த ஜெமினியை கூப்பிட்டு வா. நான் கூப்பிட்டேன்னு சொல்லு, ஓடி வருவா. ஒரு பொண்ணு சிரிச்சு பேசினாலே லவ்னு தான் தோணும். ஆமா, லவ்னு தான் தோணுச்சு. நீ சொன்ன இந்த மிருகம் என்னை பார்த்து சிரிச்சதும் கிடையாது, நடிச்சதும் கிடையாது. நீ சிரிச்ச. குடிக்காம இருப்பீங்களா? குடிக்காம இருக்கலாம். அது எப்படி நான் நம்புறது? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. இன்னும் என்ன நம்பவில்லையா? கண்ணாந்தர ஜன்னம் இல்லையா? டேய் அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் பாடுறா. எது இங்கயா? இப்படி வா இப்படி வா. டேய் யார் அது மறத்தாண்டா? டேய் அந்த ஆள் வந்துட்டா ஓடியாந்துரு. ஐயோ டேய் 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 மரத்து மேலே ஏறி என்ன பண்ற? ஃபோனு மேலே வச்சுட்டேண்ணா, அதான் போய் எடுத்துன்னு வந்தேன். ஃபோன் ஏன்டா மேலே போச்சே? கீழே நெட்வொர்க் இல்லைண்ணா, அதான் மேலே போய். ஜியோவா? அது இங்க சிக்னல் நல்லா கிடைக்காது. பக்கத்து தோப்பில் நல்லா கிடைக்கும். அங்க வேணா ட்ரை பண்ணி பாரு. அதான் கடவுள். ஐயோ நான் கூட இளநீ தான் இருக்கேன்னு தப்பா நினச்சப்பா. சாரிப்பா. நம்ம தோப்பில் நம்மள மீறி யார் இளநியா இருக்க முடியும்? அந்த சரி நான் தற்கொலை வேண்டாண்டா. சின்னதாக போய் சொன்னேன், அதுக்கே ஏன் வந்துட்டான். தெரிஞ்சிருந்தா ஒன்று 4 எல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம் போல. போஸ்டர் போட்டும் நண்பன் போதுண்டா. அடி நீயும் நானும் சேர்ந்திருக்கும் காதல் தாண்டி புதுசு. மூஞ்சிக்கு பெப்சி மொப்ப புசி பெரிய மாதவன். இந்த புல் பெப்சி. நான் பெப்புசி. என்னடா மரியாதை ஜாஸ்தியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்னடா அண்ணன் ஜாஸ்தியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்க வயசு மரியாதை. டேய் என்னடா பெப்சி ஜாஸ்தியா இருக்கு?
நீ இது புல் பரிசு நீ குடி நீ டேய் நீ வா என்ன நீ பெப்சி குடிச்சிருக்கியா? குடிக்கிற பழக்கம் இல்லை. கொஞ்சம் குடிச்சிட்டு கொடு. இல்ல வேணாம். ஜாஸ்தியா கடை கொஞ்சம் குடிச்சிட்டு குடுறா. இருந்தாடி நீங்க குடிங்க நீ இருந்தாடி. யோ ஆண்டுக்கிறாங்கல்ல பார்த்தா எங்கேயும் போக கலைக்கிறா ட்ரெஸ் பேச்சுட்டு சொல்லுங்க வெயிட் பண்ணுறியா எல்லாம் வே வந்தா பெட்டுக்கு அதுக்கப்புறம் வாடுத கலைக்கிறா நானே எங்க அண்ணனும் இருக்குன்னா அந்த இடம் வந்து அப்படியே அனல் பறக்க. When someone says niyum unfriends amapodi gym ku poi yena thanda panuviga. கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது. ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண வந்தியா பாட்டு பாட வந்தியா கொண்டாட நம்பல. రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి ఏ రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి కుర్చీని మార్చబెట్టి வேட்டைக்காரனை யாராலையும் ஜெயிக்க முடியாததுக்கு காரணம் கூட இருக்கிற 3 பேர். துரை திருப்பரங்குன்றத்துல பார் வச்சு நடத்திட்டு இருக்கான். வேட்டைக்காரனுக்கு சேவல் ரெடி பண்றதுக்கு காசு கொடுக்கறது இவன் தான். கருப்பு எந்த பந்தயமா இருந்தாலும் வேட்டைக்காரனுக்கு முதல் சேவலை களத்துல பறக்க விடுறது இவன் தான். அவன் ஜாக்கியா களத்துல நின்று ஒரு சண்டையில கூட தோத்ததில்லை. அய்யூப் சண்டையில அடிபடுற வேட்டைக்காரனோட சேவல்களுக்கு வைத்தியம் பண்ணி அடுத்த சுத்துக்கு தயார் பண்ணி ஜெயிக்க வைக்கிறது இவர் தான். தப்பு செய்ய பார்த்தால் ஒப்புக்கொள்வாயா? மேலாடை நீங்கும் போது வெட்கம் என்ன முந்தானையா? அதில் ஆட வேண்டிய இந்த அணிகள் சென்னை ராயல்ஸ் கண்ணன் இரு அணிகளும் தங்களை தயார் நிலையில் வைத்துள்ள கேட்டுக்கொள்கிறோம். சென்னை ராயல்ஸ் மற்றும் கமல்மோகன் அணியர் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். செகண்ட் குவார்டர் ஃபைனல் சுபாஷ் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ஜேகே ரூரல் ஸ்போர்ட்ஸ் கிளப் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
கிளியரா போட்டு போயிட்டு இருக்கான் முண்டை பிடிச்சிட்டு காத்து மாவட்டம் 5 கூடல் பி 4 திருமணபுரம் 5 எங்க இருந்தாலும் மைதானத்தில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கண்ணவரம் சென்னை ராயல் உடனடியாக மைதானத்தில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சென்னை ராயல் கண்ணங்குளம் கண்ணங்குளம் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கூடங்குளமா கூடங்குளமா சுபாஷ் ஸ்போர்ட்ஸ் கிளப் நம்பி வந்தேக்கு ஏதாவது பண்ணானா முகேஷ்? அடியா எங்க இருந்தாலும் மைதானத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து வீரர்களும் ரெடியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். போனஸ் போட்டால் பிரச்சனை இல்லைப்பா. இவங்க சும்மா சும்மா பாயிண்ட் விட்டுருந்தாங்க. போனஸ் போட்டால் போட்டு பாலாஜி லாபி பார்த்துட்டு பாத்துக்குள்ள 8 கூடங்குளம் பி 6 சூப்பர் டேக்கில் தான் இங்கே இருப்பான். பட் யாரும் சொல்லி வச்சுருந்தாங்க முடியலைன்னா டைம் அவுட்.
சென்ட் தாமஸ் 6 வெற்றி புள்ளிகள், கால்கரை 3 வெற்றி புள்ளிகள். தாமஸ் 6 வெற்றி புள்ளிகள், கூடல்பி 12, கால்கரை 3 வெற்றி புள்ளிகள். அவங்க யாருமே காலில் அடிபட்டதான் செஞ்சிருந்து கூடல்பி 12, திருமாவளம் 13. காணும்ல 2 டிஃபென்ஸும் சரியான ஸ்ட்ராங், ப்ளஸ் மைனஸ் சரியான ஸ்ட்ராங். 2 பேரும் ப்ளஸ் மைனஸ் தான் மறைப்பாங்க. 8 வெற்றி புள்ளிகள், மைதானத்துக்கு முன் மறுபடி கேட்டுக்கொள்கிறோம். சென்ட் தாமஸ் 8 வெற்றி புள்ளிகள், கால்கரை 5 வெற்றி புள்ளிகள். பால் கறக்கப்பலையா என்னது என்னது இங்க வா, இங்க வந்து பேசு. அடிச்சு எங்க வரைக்கும் வரட்டும் தெரியுமா, ஊரை தாண்டி வரட்டி விடேன். கேப்டன் கணேஷ் நான்கு விளையாட்டம், கேப்டன் கணேஷ் நான்கு விளையாட்டம். கால் இல்லாம குளிச்சோம்.
நடுவில் திருப்பி வருது. ஹலோ ஹலோ ஆமா எங்க இருக்க கூடல்பி 13 ஆத்மநகரம் 16. ஆத்மநகரம் 15 கூடல்பி 13. மதுபானம் எடுத்தா விசால் வரலாம் பேர். கேப்டன் கணேஷ் முன்னாடி வாட்டம். நான் திரும்பி சொல்றேன். இருமலையா போக அதான் சவுண்ட் கேக்குது. ஆத்மநகரம் 15 13 ஆத்மநகரம் 15. ரைடர் யாருமே இல்லையோ, 2 ரைடரும் வெளியே இருக்காங்க. தாமஸ் 14 வெற்றி புள்ளிகள், கால்கரை 6 வெற்றி புள்ளிகள். கேப்டன் ராஜ்குமார் சொல்றேன். கூடல்பி கூடல்பி 14 டைம் வேஸ்ட். கேப்டன் கணேஷ் ஆத்மநகரம் 16 கூடல் 14. எப்போ ஒரே டீம் தான் ஆத்மநகரம் 17 கூடல்பி 14. 3 பாயிண்ட் வித்தியாசம்.
சும்மா கிடையாம இருக்கு. என் குடும்பம் ஒத்தையில நின்ற கூடாது தான் இப்ப உங்களெல்லாம் விட்டு போறேன். நாங்க என்ன பண்ண போறோம்? டேய், அந்த அக்கௌண்ட் இப்ப நிறைய பேர் யூஸ் பண்றாங்கடா. மச்சான், அவங்களுக்குலாம் நிக்கிதாவையும் அவன் தங்கச்சியும் சேர்த்து வச்ச மாதிரி தெரியாது. 2 பேருக்கும் சேர்த்து வச்ச மாதிரி மெசேஜ் போகுதுன்னா கண்டிப்பா நீங்க யாரோ தாங்க. டேய் பிரதீப், நிக்கிதா என் தங்கச்சி மாறா. யப்பா சாமி போதும்டா. இந்த தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி எல்லாம் யப்பா யப்பா யப்பா. டேய் மச்சான், நீ பண்ண அவளை நம்ப சொல்றேல்ல, அதேதான்டா நாங்களும் சொல்றோம். நாங்க பண்ணடா, நம்புடா. நீங்க பண்ணல? நீ பண்ணல? டேய் என்னடா? என் ஆளுக்கு முன்னாடியே அக்கௌண்ட்ல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். உனக்கு அவளை முன்னாடியே தெரியும். ஆனா நான் அன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்படியே 2 பேரும் தெரியாத மாதிரி நடிச்சீங்க. டேய் மச்சான், டேய் அவன் மேல ஏன்டா வீணா போய் போடுற? வழி நான் போட்டேன். வெயிட் பண்ண, அப்படியே ஒரு நிமிஷம். இப்பதான் வரும்போது பார்த்தேன். அவன் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்னு நான் காட்டுறேன். கார்மேக குழலியே குட் மார்னிங். தேவதை கண்பிடித்து விட்டாளா? குட் மார்னிங் அழகியே, ரசிக்கிறியா? மச்சான் அதெல்லாம் முன்னாடுறா. திறந்து பார்த்தா தப்பில்லையாடா? மகா தப்பு மச்சான். நான் சொந்த அளவு சந்தேகப்படுற மொக்க பசங்க பண்ற விளையாடலாம். பிரதீப் அவன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான்டா. டேய், ஒருத்த ஃப்ரெண்டோட ஆள்னு கூட பார்க்காம ட்ரை பண்ணிருக்கா. இவனுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க? எனக்கு இப்போ உங்க எல்லாரும் மேலயும் சந்தேகமா இருக்கு. என்னடா நீங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணீங்களா? பிரதீப் தேவலாம் எவனும் இங்க இருக்கான். எல்லாரும் கிளம்புடா. எது வந்தாலும் பேசிட்டு சாவச்சு போடா. ஆமா, நம்ம பசங்க வேற யார் அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்றா? தெரியலடா. உனக்கு யார் மேலே டவுட் இருக்கா? எனக்கு பாஸ்வேர்டே தெரியாதுடா. டேய் பிரதீப்டா. மச்சான் நான் பண்ணலடா. என்ன ஏன்டா அப்படி நினைக்கிற? டே நான் அவள்கிட்ட பேச ட்ரை பண்ணடா. ஆனா அதெல்லாம் நீ பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும்டா. இதெல்லாம் வந்துட்டு சொல்ல வேணாம், எனக்கு தெரியலடா. பயமா இருந்துச்சுடா. அதான் அப்படியே சொல்லாமலே இருந்துட்டேன். வச்சா அவளுக்கு என் மூஞ்சினா ஒர்க்மான் கூட தெரியலடா. அட சத்தியமா சொல்றேன் மச்சான், பயத்துல தான் அப்படி பண்ணிட்டேன். சாரிடா.
ஆனா அந்த fake என்னது நான் மெசேஜ் பண்ணல மச்சான். சாரிடா, இங்க பாரு. சாரிடா, இங்க பாரு, இங்க பாரு. சாரிடா. நான் உங்களெல்லாம் கிளம்ப சொன்னேனே, கிளம்பல. டேய் நீ பெரிய மயிறு, நீ சொன்னா கிளம்பணுமா? எங்க அக்கா கல்யாணம், நாங்க இங்கே தான் இருப்போம். இவன் தாண்டா பண்ணியிருக்கான். ஆமா ஆமா, நான் தான் பண்ணேன். இதே மாதிரி எல்லாரும் நோட் பண்ணி ஒரு நாளைக்கு 3 தடவை ஜட்டி தூச்சு போடும்போதே நான் யோசிச்சேன். டேய் நான் ஜட்டி தோச்சு போறேன் இல்ல ஜட்டியே போறது இல்ல. ஏய் போறேன் போடுடா வந்து. டேய் மூணு மகி ரெண்டு போறேன் அவன. விடுடா ஜாலியா இருங்கடா. தேவையில்லாம சண்டை எல்லாம் போட்டு. சரி மச்சான், நான் போய் நிக்கிதாவை பார்த்து தந்துடுறேன். நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன், நான் எப்போ நிம்மதியாக இருந்தேன்னு. அது மற்றவங்கள நம்பும் போது அப்படியே நம்பாமல் இருக்கணும். ஒருவேளை அவங்க நம்மளை ஏமாத்தினா அவங்க தானே நிம்மதி இல்லாமல் இருக்கணும், நம்ம ஏன் இருக்கணும்? இன்னும் ஒரே கேள்விதான், நிக்கிதாவுக்கும் அவன் தங்கச்சிக்கும் யார் அப்படி அசிங்கமாக மெசேஜ் அனுப்பிச்சா? அவங்களோட முகம் தெரியல, ஆனால் அவங்களும் நம்மளோட தான் இந்த உலகத்தில் இருக்காங்கல்ல. கொஞ்சம் பயமாக இருந்தாலும் நிறைய நல்லவங்களும் இருக்காங்க. நம்புங்க.